பாண்டு மன்னவர் குழந்தைங்க பிறந்ததை நினச்சி சந்தோஷமாக இருக்கார். முனிவர் கொடுத்த சாபத்தையே மறந்துடுறாரு. ஒரு நாள் சாயந்தர வேளையில் இயற்கை காட்சிகளை ரசித்து கொண்டே மாதிரியோட தோள்பட்டையை தொடுறாரு. அந்த நொடியே மண்டை வெடித்து செத்து போயிடுறாரு. அவங்களால தான் மாதுரியினால தான் இந்த நிலைமை நேர்ந்ததுன்னு நினச்சி அவங்களும் உடனே உடன்கட்ட ஏறிடுறாங்க. இதுக்கப்புறமா குந்தி தேவியும் பாண்டவர்களும் காட்டிலேயே இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வராங்க. முனிவர்கள் அவங்கள வழியில் பார்த்து நீங்கள் ஏன் திருப்பியும் கௌரவர்களுடைய போய் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை கேட்டுட்டு குந்தி தேவி இந்த 5 பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு திருதராஷ்டிர மன்னரை பார்க்க போகிறாரு. அங்கே துரியோதனன் கூட 100 ஒரு தங்கச்சி மற்றும் மிச்ச தம்பிங்கள்லாம் சேர்ந்து வளர்கிறாங்க. இவங்களுக்கு பாண்டவர்களை சின்ன வயசுலேருந்தே பிடிக்காது. விளையாடும் போது சண்டை, மரத்தில் ஏறி பழம் பறிக்கும் போது பீமனை தள்ளி விடுறது, அர்ஜுனை தள்ளி விடுறதுன்னு சின்ன வயசுலேருந்தே இந்த போட்டி இருக்குது.